வணக்கம். நான் செவாலேட்டி தாமஸ் எலிசபெத் காலேஜ் ஃபார் விமன் அந்த கல்லூரியில படிச்சுட்டு வரேன். என்னோட பேர் ஆயிஷா. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கல்லூரியில வந்து பொங்கல் திருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். மதம் எதுவும் பார்க்காம எல்லா முஸ்லிம், கிறிஸ்டின், ஹிந்து எல்லாருமே சேர்ந்து இந்த விவசாயிகளுடைய அந்த கஷ்டத்தை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற விதமாக, தமிழ் பண்பாட்டை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற ஒரு விதமாக இன்னைக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து எல்லாருமே வந்து இங்க பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சு போட்டி, பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்றது விரும்பும். இந்த பொங்கலுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இவங்க கிட்ட எதனா இல்லைன்னா இவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து வந்து பண்றதுதான் வந்து இந்த பொங்கலுக்கே வந்து ஹைலைட்டா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லபடியா பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பொங்கிடுது, முடிஞ்சிருச்சு. A very happy Pongal to everyone watching from the student council members. Actually இங்க வந்து 16 placesல 16 pots வச்சு இங்க எல்லாமே பொங்கல் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 16 placesமே நாங்க எப்படி அலாட்மெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டா வந்து எங்க காலேஜ்ல பிரிச்சிருக்கோம். லைக் MSW, லைக் UG டிபார்ட்மெண்ட்ஸ், PG டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் BCA, இங்க பாத்தீங்கன்னா BCA இருக்கு, சைக்காலஜி, and everyone are here. And she is the president of the college and I am the vice president of this college. பொங்கல் செலிப்ரேஷனுக்காக இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாமே ஒன்னா சேர்ந்து கலர் கோட்ல சாரி கட்டிட்டு அழகா வந்திருக்காங்க. அவங்க யார் ஃபர்ஸ்ட் பொங்கல் பொங்குதுன்ற ஒரு காம்படிஷன் மாதிரி, ஒரு ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேர் வந்து விவேகா. நான் வந்து செவாலியர் தாமஸ் எலிசபெத் மகளிர் கல்லூரியில வந்து 2ஆம் ஆண்டு கணினி பயன்பாட்டில வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களோட கல்லூரியில பாத்தீங்கன்னா தை திருநாளமான பொங்கல் திருநாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பொங்கல் அப்படின்னு சொல்லும் போது வந்து இந்த கல்லூரியில வந்து இது ஒரு சாதாரண பண்டிகையா இல்லாம எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவ பொங்கலா வந்து இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பொங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இது வெறும் ஒரு நாள் கொண்டாடுற பண்டிகைனா கிடையாது. இது வந்து ஒரு 4 நாள் கொண்டாடுற ஒரு திருவிழா மாதிரிதான் அப்படின்னு சொல்லணும். எப்படி முதல் நாள் போகில ஆரம்பிச்சு கடைசி நாள் 4வது நாளான காணும் பொங்கல்ல முடியுதோ அது வரைக்கும் போகி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கொண்டாடுற அந்த ஒவ்வொரு நாளுமே ஒரு வாழ்வியல் கருத்து வந்து அதுல இருக்குன்னு சொல்லலாம். முதல் நாள் போகி அப்ப பாத்தீங்கன்னா எப்படி பழைய பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து பழையன கழித்தலும் புதுவன புகுதல் சொல்லலாம். அந்த மாதிரி இது வெறும் பொருட்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம மனிதனோட மனசுல இருக்க ஒரு கசப்பான விஷயங்களோ இல்ல எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே அகற்றி ஒரு நல்ல எண்ணங்களை வந்து தான் மனசுல கொண்டு வரணும் அப்படின்றதா உண்மையா போகியான அர்த்தம். அதுக்கு அடுத்த நாளான தை திருநாள். இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பாடுல கை வைக்கிறோம் அப்படின்னும் போது அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய உழவர்களை வந்து நினைக்கிறதுதான் வந்து அந்த தை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படிப்பட்ட எப்படி அந்த பானையில வந்து பொங்கல் பொங்கி வழியுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு மனுஷங்க மனசுலயுமே வந்து அந்த மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம அந்த நாள் கொண்டாடுறோம். சூரியனுக்கு நன்றி சொல்றதுல இருந்து நம்ம சாப்பாட்டுக்கு காரணமா இருக்க உழவர்களுக்கு வரைக்கும் எல்லாருக்குமே நன்றி சொல்ற ஒரு உன்னதமான நாள் தான் தை திருநாள் சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல். அதாவது உழவர் எந்த அளவுக்கு இந்த பொங்கல் நம்ம சாப்பாடுக்கு ஒரு காரணமா இருக்காங்களோ அதே மாதிரி உழவர்களுக்கு ரொம்ப
இந்த உழவு அப்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து மாடு சொல்லலாம். மாடு வந்து உழவனுக்கு உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட விலங்குகளுக்குமே, அதாவது நம்ம சாப்பாடுக்கு காரணமா இருக்க உழவர்கள்ல இருந்து மாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே நன்றி சொல்ற ஒரு விதமா தான் கொண்டாடுறோம். கடைசி நாள் பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் அப்போ வந்து எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாள் எல்லா ரிலேட்டிவ்ஸும் அவங்க வீட்டுக்கு போறது. சோ அந்த டைம்ல மகிழ்ச்சியை வந்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்கானவே ஒரு உன்னத நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா காணும் பொங்கல் சொல்லலாம். சோ இந்த மாதிரி தைத்திருநாள் அப்படின்றது வந்து வெறும் ஒரு பண்டிகையா மட்டும் இல்லாம உழவர்கள் தொடங்கி மாடு சொல்லிட்டு நம்மளோட உணவுக்கு காரணமா இருக்க சூரியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளா தான் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நான் வந்து கடைசியா ஒன்னு மட்டும் தான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வளர்ந்த இந்த காலத்துல வந்து நம்ம இயந்திரங்களோட நிறைய வந்து பழகிட்டு இருக்கோம். வெறும் தைத்திருநாள் என்ற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து உழவர்களை நினைக்கிறது அப்படின்றத தாண்டி நம்ம சாப்பாடுல கை வைக்கிற ஒவ்வொரு நாளுமே அதை நினைச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பெரிய ப்ராசஸ், அதை தாண்டி கடந்து வந்திருக்கு. சோ அப்ப அதை நம்ம உணர்ந்து ஒவ்வொரு நாளுமே சாப்பாடுல கை வைக்கும் போது அதை உணர்ந்து அந்த சாப்பாடுக்கு காரணமா இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி கொண்டாடணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.